இந்த ரிவ்யூல எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா மதகஜராஜா. டைரக்டர் சுந்தர் சி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, ஆக்டர் விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி, மணிவண்ணன், மனோபாலா, நிதின் சத்யா, சதகோபன் ரமேஷ், சோனு சூத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, விஷால், சந்தானம், நிதின் சத்யா, சதகோபன் ரமேஷ் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் மாஸ்டர் பொண்ணு மேரேஜுக்கு போகிறாங்க. அந்த மேரேஜ் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. விஷால் அந்த பிரச்சனையை ஒன்று சால்வ் பண்ணிட்டு வர்றாரு. நிதின் சத்யா, சதகோபன் ரமேஷ் 2 பேருக்கும் வெவ்வேறு பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனைக்கு உண்டான காரணம் வில்லனான சோனு சூத் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார், அரசியல் பலத்தோடு இருக்கார். இந்த பிரச்சனையை விஷால் கிட்ட சொன்ன பிறகு அவர் எப்படி தீர்த்து வச்சார் அப்படின்றது தான் மீதி கதை. விஷால் ஆக்ஷன், காமெடி, லவ் போர்ஷன் எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு சீன் முடியும் போது எதனா ஒரு பஞ்ச்லைனில் பேசுகிறாரு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சந்தானம் காமெடியனாக பீக்கில் இருக்கும்போது எடுத்த படம்ன்றதுனால அவர் சொல்கிற ஒரு கவுண்டர் காமெடி சரவெடியாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிதின் சத்யா, சதகோபன் ரமேஷ் 2 பேரும் அவங்களுடைய கேரக்டர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஞ்சலி இந்த படத்தில் விஷாலோட பேரன் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன் வராங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வராங்க. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின் தான், ஆனால் கிளாமருக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் காமெடி சீன் இருக்கிறதுனால நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. லொல்லு சபா சுவாமிநாதன், மனோகர், ஈஸ்டர், முத்துக்கால, மறைந்த நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மனோபாலா, மணிவண்ணன், நல்லி சிவா, சிட்டி பாபு எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சோனு சூத் இந்த படத்தில் வில்லனை நடிச்சிருக்காரு. பொதுவாக நார்த் இந்தியன் ஆக்டர்னா வாய்ஸ் சிங்க் ஆகாது டப்பிங்கில். இந்த பிரச்சனை இவருக்கும் இருக்குது இந்த படத்தில். கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட விஷாலோட ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்தோட கதை ப்ரெடிக்டபிளாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் காமெடி மூலியமாக ரொம்ப என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் காமெடி மூவிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ரீசெண்ட் இயர்ஸ்லேயே எந்த காமெடி மூவியும் இந்த அளவுக்கு வந்ததில்லைன்னே சொல்லலாம். 2 ஸ்டார் ஆக்டர் கேமியோ. சந்தானா அமரபூதி ஃபேனை வச்சு காமெடி சீன் வரும். அந்த காமெடி சீன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 4 ஃப்ரெண்ட்ஸு ரிலேயில் தோற்றுருப்பாங்க சின்ன வயசில் விஷால் டீம் கிட்ட. அவங்க ரேஸ் வைக்க சொல்லி ரேஸ் ஓட்டுறது ரொம்ப நல்லாவே காமெடியாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மனோபாலா, சந்தானம், விஷால் 3 பேர் காம்பினேஷனில் ஒரு காமெடி சீன் வருது. அந்த காமெடி சீன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ், இந்த மூவியோட பிக்சர் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். டைரக்டர் சுந்தர் சி படம்னாலே காமெடி கேரக்டின்னு சொல்லலாம். அதுவும் அவர் ப்ரைமில் இருக்கும்போது கலகலத்துக்கு அப்புறம் எடுத்த படம் இது. சந்தானத்தோட பீக்கில் இருக்கும்போது இவங்க காம்பினேஷனில் வர ஒரு சீனும் போர் அடிக்காமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, அவர் ஹீரோவாகிறதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டராக இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பாட்டு டியர் லவர் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்டர் விஷால் ரீசெண்ட் இயர்ஸில் எல்லா மூவியுமே ஃப்ளாப் தான். மார்க் ஆண்டனியில் கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரத்னம்னு ஒரு படம் நடித்தார், அந்த படம் ஃப்ளாப் தான். இவர் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடித்த படம் இந்த படம் தான் அவரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆக்டர் சந்தானம், விண்டேஜ் சந்தானத்தை இந்த படத்தில் பார்க்கலாம். ஓகே பாஸ்கரன் தீயா வேலை செய்யணும் குமாரில் ஹீரோ இருந்தாலும் இவர் பண்ணுற காமெடி மூலியமாக தான் படம் ஹிட் ஆயிருக்கும். அந்த வரிசையில் இந்த படமும் சேரும். காமெடியன் சந்தானத்தை நம்ம மிஸ் பண்ணுறோன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக சந்தான காமெடியை வச்சு எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் விஷாலும் சோனு சூதுக்கு உண்டான கேட் அண்ட் மவுஸ் ரைவல்ரியை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.